I want to thank Jesus Christ, my Lord, for bringing me here this morning. இந்த இடத்திலே என்னை அழைத்து கொண்டு வந்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I want to thank என்னுடைய கடந்த கால கல்லூரி நண்பரான என்னை அழைத்த தாஸ் பிரதருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Our servant, Brother Kingsley, for his loving hospitality. தேவனுடைய ஊழியக்காரனாகிய சகோதரர் கிங்ஸ்லிக்கும் அவருடைய அன்பான விசாரிப்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். My wife and 3.5-year-old son give you greetings of a happy new year. என்னுடைய மனைவியும் என்னுடைய 3 வயது பையனும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். God has a very powerful message for us this morning. தேவன் நமக்கு ஒரு மிக வல்லமையான செய்தியை இந்த நாளிலே நமக்கு வைத்திருக்கிறார். This message is going to greatly influence you to keep building the kingdom of the Lord even as Jesus Christ is going to come soon. இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாய் இருக்கிற நாட்களிலே இந்த செய்தி உங்களுக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே உங்களை இந்த செய்தியானது உந்தி தள்ள போகிறது. And I want you to have faith as you listen to the word of God. நானும் நீங்கள் இதை விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். I want you to apply this word by the help of the Holy Spirit even from the very moment you step outside. நானும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட முதல் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். Let's turn our Bibles to the book of Joshua chapter 10 and read verse 14. நாம் யோசுவாவின் புத்தகத்தில் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். Amen. ஆமென். Hope everyone got that verse. எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டீங்களா? The Lord listened to the voice of a man. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதிலளித்தார். Get ready today morning for God to listen to your voice. எனவே இன்றைக்கு காலையில் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஏனென்றால் தேவனும் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிறார். We have heard only that we listen to the voice of God like that, isn't it? நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது போல தேவனும் நம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். Now let me give you a background of this verse. இதற்கு பின்னணியாக இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். Now Joshua was selected by God to be the leader of Israel after Moses passed away. மோசேயுடைய மரணத்திற்கு பிறகு தேவன் யோசுவாவை இஸ்ரவேலின் தலைவனாக தெரிந்து கொண்டார். Joshua was an obedient servant of God. யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். Now Moses led the Israelites up to the border of Canaan. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தின் எல்கை வரைக்கும் வழி நடத்தினார். Now from that border to possess the land, Joshua was the man God chose. அந்த எல்கையில் இருந்து கானானை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு தலைவனாக தேவன் யோசுவாவை தெரிந்து கொண்டார். And Joshua had to destroy many kings and kingdoms to finally possess the land for God's children. யோசுவா தேவனுடைய வார்த்தையின்படியே अनेक ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் அழித்து கானானை சுதந்தரிக்கிறவனாய் மாறினான். So one such battle is mentioned in this chapter 10. அதிலே சொல்லப்பட்ட ஒரு யுத்தத்தை குறித்து நாம் இந்த 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Now Joshua was a man of war. யோசுவா
ஒரு யுத்த மனுஷனாய் இருந்தான். And he was helped by the God of Israel himself. அவனுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருந்தார். Now in this particular war, இந்த குறிப்பிட்ட யுத்தத்திலே the enemies of Israel were escaping. இஸ்ரவேலுடைய எதிரிகள் அந்த இடத்திலிருந்து தப்பி போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. Let's look at verses 10 and 11. யோசுவா 10வது அதிகாரம் 10-11 வசனங்கள். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்தோ மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். So God helped Joshua destroy the enemies. தேவன் யோசுவாவுக்கு எதிரிகளை அழிக்க உதவி செய்தார். Now there was still some more left to be destroyed. அதை அழிக்கிறவருக்கு இன்னும் சில காரியம் அங்கே நடந்தது. Now in the ancient civilizations, ancient kingdoms, there was a rule of war. ஆரம்ப நாட்களிலே ராஜ்யங்கள் ஸ்தாபிக்க நேரத்திலே அங்க ஒரு சட்டம் இருந்தது, ஒரு ஒழுங்கு இருந்தது. That you can only make war from dawn to dusk. அந்த நாட்களிலே உள்ள அந்த நியமம் என்னவென்றால், ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அது சூரியன் உதிக்கிறதிலிருந்து சூரியன் முடிவதற்குள்ளாக அந்த யுத்தம் செய்யப்பட வேண்டும். The moment the sun goes down, even if your knife is right at the throat of the enemy, you cannot kill him because the sun has gone down. சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில் நீங்கள் ஜெயித்து உங்களுடைய வாளானது உங்களுடைய எதிரியினுடைய கழுத்து பகுதியில் இருந்தாலும் சூரியன் அஸ்தமித்து விட்டது என்றால் நீங்கள் அதற்கு பிறகு அதை பயன்படுத்த கூடாது. So every kingdoms followed that rules of engagement. பூமியில் இருந்த எல்லா ராஜ்யங்களும் அதை பின்பற்றின. So similarly, Joshua was destroying the enemies, but as the sun was going down, there was still some more to be destroyed. அதே போலவே யோசுவா யுத்தத்திலே अनेक எதிரிகளை அழித்தான். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே இன்னும் அதிலே சிலர் விடுபட்டிருந்தார்கள். So what did Joshua do? எனவே யோசுவா என்ன செய்தான்? He told God, now you need to do something for me. அவன் தேவனோடு பேசினான், எனக்காக நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். You need to make the sun and the moon stand still. எனக்காக நீர் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. And God listened to the voice of Joshua. தேவன் யோசுவாவுடைய அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தார். And Joshua looked at the sun and looked at the moon and commanded, sun, stand still, moon, stand still. And you know what happened? யோசுவா வானத்தை பார்த்தான், சூரியனை பார்த்து சொன்னான், சூரியனே அங்கே நில். சந்திரனை பார்த்தான், அதை பார்த்து சொன்னான், சந்திரனே அங்கே நில். Verse 13. 13வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. Amen. ஆமென். God helped Joshua finish the battle in one day. தேவன் அந்த யுத்தத்தை முடிக்கும்படியா யோசுவாவுக்கு உதவி செய்தார். God listened to the voice of a man. தேவன் ஒரு மனிதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். Are you ready today morning? Are you prepared today morning? Are you like Joshua today morning that God will listen to you? நீங்கள் இன்றைக்கு காலையிலே ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு காலையில் நீங்க அதற்காக தகுதியா இருக்கிறீங்களா? யோசுவாவை போல தேவனும் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். What made God to listen to this man? எது யோசுவாவுடைய சத்தத்திற்கு தேவனை செவி கொடுக்க வைத்தது? And I'm going to, rather the Holy Spirit is going to give you the secrets of what made God listen to the voice of this Joshua. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏன் யோசுவாவுக்கு தேவன் செவி கொடுத்தார் என்கிற ரகசியத்தை உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். And as individuals and as families this morning, I pray
that you will be like this man and obey God and hearken, and God will hearken to your voice. இன்றைக்கு யோசுவாவை போலவே உங்களுடைய தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரிதான், யோசுவாவை போலவே தேவன் உங்களுக்கும் செவி கொடுத்து உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள் யுத்தங்களையும் ஜெயிக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறார். Number 1, முதலாவது பகுதி 1, what made God listen to the voice of Joshua? எது தேவன் யோசுவாவுக்கு செவி கொடுக்க செய்தது? Joshua chapter 24 and யோசுவா 24வது அதிகாரம் and verse 15. 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Hallelujah. ஹல்லேலூயா. The first secret was Joshua as a family served God. முதல் ரகசியம், யோசுவா தன்னுடைய குடும்பத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறவனாய் சேவிக்கிறவனாய் இருந்தான். That's the first secret. அதுதான் முதல் ரகசியம். Today we are living in days where families are disintegrating. இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற நாட்கள் குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து போகிறதான ஒரு நாட்களை நாம் ஜீவிக்கிறோம். We are living in days where there are families where the husband and wife sleep in separate rooms, children don't talk to their parents, parents don't talk to their children. இன்றைய நாட்களை நாம் பார்க்கும்போது கணவன் ஒரு அறையிலே தூங்குகிறான், மனைவி ஒரு அறையிலே தூங்குகிறார், பிள்ளைகள் பெற்றோரோடு பேசவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பேசவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். This is happening in the Christian field. I'm not talking about the worldly people. உலகத்தாரை பற்றி நான் பேசவில்லை, இது கிறிஸ்துவின் அந்த எல்கைக்குள்ளாக இருக்கிற குடும்பங்களில் நடக்கிற ஒன்றை குறித்து தான் நான் பேசுகிறேன். The enemy of the gospel is attacking the families of God. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு எதிரியானவன் தேவனுடைய குடும்பங்களை தாக்குகிற எதிராளியா இருக்கிறான். He knows that if he attacks the family, the testimony of Jesus can be spoiled. அவனுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை தகர்த்தால் தேவனுடைய சாட்சியை தகர்த்து விடலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Because God's original plan, he started with a family. தேவனுடைய ஆரம்ப கால திட்டமே ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறதாக தான் இருந்தது. He created man and woman in his image and blessed them and told them to multiply. தேவன் ஆதியிலே தன்னுடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி மனுஷனையும் உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப கடவீர்கள் என்று சொன்னார். Our God is a God of families. நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவனாய் இருக்கிறார். We are a family of God sitting this morning. நாம் இந்த இடத்துல கூடி இருக்கிறவர்கள் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறோம். And even the portion that was read today morning from Numbers chapter 3, God is talking about the various groups of people within Israel. இன்னைக்கு நமக்கு காலையில வாசித்த வாசகம் கூட என்னாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயும் தேவன் அந்த குடும்பங்கள் அந்த காரியங்கள் அந்த எண்ணிக்கையை குறித்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். Are you ready to serve the Lord as a family? நீங்கள் குடும்பமாய் தேவனை சேவிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? I'm not talking about full-time ministry. நான் உங்களை முழு நேர ஊழியம் செய்யும்படியாய் நான் உங்களை சொல்லலை. What God is saying, are you serving him with all of your strength, all of your talents, all of your time, all of your resources? நான் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுடைய முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உங்களுக்கு இருக்கிற நேரம், உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனுக்கு நீங்கள் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறீர்களா? Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல் dwelt or stayed with some families who served the Lord with their life. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஸ்ரனி பயணத்திலே தேவனை சேவிக்கிற சில குடும்பங்களிலே தங்கி இருந்தார். Let's go to Romans chapter 16. ரோமர் நிருபம் 16வது அதிகாரம். As he is ending this letter, he is mentioning some names. அவன் தன்னுடைய 16வது அதிகாரத்திலே இப்படி பெயர்களை குறிப்பிட்டு தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறான். And one such name talks about how as a family they served God. அவன் சில குடும்பங்களை பற்றி பேசும்போது எப்படி இந்த குடும்பத்தார் தேவனை சேவித்தார்கள் என்பதை குறித்து அந்த இடத்தில் எழுதி இருக்கிறான். Romans 16 verse 3, Priscilla and Aquila. ரோமர் 16 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரிஸ்கில்லாவையும் ஒரு ஆக்கில்லாவையும் குறித்து எழுதி இருக்கிறான். They were a family who served God. அவர்கள் குடும்பமாய் தேவனை சேவித்தவர்கள். And then verse 15, 15வது வசனத்திலே Philologus, Julia, Nereus,
and Olympus, again they were a family who served God. 15வது வசனத்திலே பார்க்கிறோம், பிலோலோகாவையும் யூலியாளையும் நேரேயையும் உடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு அப்படி என்று ஒரு குடும்பத்தை குறித்து எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். Verse 11, 11வது வசனத்திலே Herodian and household of Narcissus. என்னுடைய இனத்தானாகிய எரோதியானை வாழ்த்துங்கள், நர்கிசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். அங்கேயும் ஒரு குடும்பத்தை குறித்து பவுல் எழுதி இருக்கிறான். Verse 10, 10வது வசனத்திலே Apollos and the household of Aristobulus. அப்பல்லோவையும் அரிஸ்தோபுலின் குடும்பத்தாரையும் குறித்து எழுதி இருக்கிறான். These are all the families who served God. இங்கே எழுதப்பட்ட எல்லா குடும்பங்களும் குடும்பமாய் தேவனை சேவித்தவர்கள். Now as a family you need to know that God has established certain roles. தேவன் தன்னுடைய குடும்பத்தை நியமிக்கும் போது அதற்கென்று சில குறிப்பிட்ட நியமங்களை வைத்திருக்கிறார். In that particular role, as the family serves God, it would be very, very, very efficient. தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்திலே சரியாய் வரும்போது தேவன் அங்கீகரிக்கிறார். Now let's go to the epistle of Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பார்ப்போம். Chapter 6. 6வது அதிகாரம் 1வது வசனம். Children, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். children, பிள்ளைகளே, right from the time a child begins to walk, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் பிள்ளைகளே need to obey the parents. அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா So இருக்கிறது. all the children here obey your parents. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். The only time you can disobey your parents ஒரே ஒரு பகுதியில மட்டும்தான் நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும். when the parents disobey God, when it comes to God calling you as a full-time minister. தேவன் உங்களை அழைக்கும் போது தேவனுக்கு மாறான காரியங்களை உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லும்போது அதற்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும். That is the only exception. அது மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு. Because in the plan of God in building his church, God has raised him some people to be his full-time servant. தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு என்று சிலரை பிரித்தெடுக்கும் போது குடும்பத்தார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. That's why Jesus told the disciples, you should love me more than anybody else, more than families, friends, anybody else. அதனாலதான் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை விடவும் அதிகமாக உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்களா இருந்தால் எனக்கு ஊழியர்களா இருக்க முடியாது நிச்சயமா. That's only exception, otherwise obedience is must to the parents. அந்த ஒரு இடம் தான் விதிவிலக்கு, வேற எல்லா இடத்திலும் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். Then verse 4, 4வது வசனம், chapter 6 of Ephesians verse 4, எபேசியர் 6:4, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. So this is to the parents, father and mother. இது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு தகப்பனையும் தாயையும் குறிக்கிற வார்த்தை. Do not provoke your kids. உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. What are the ways that parents can provoke the children? ஒரு குழந்தையை இல்லனா ஒரு பிள்ளையை எப்படி பெற்றோர்கள் எரிச்சலடைய செய்ய முடியும்? Unnecessary beatings. தேவையில்லாத அடிகள். Sometimes the parents may be angry at some issue. சில நேரங்களில் பெற்றோருக்கு வெளியில ஏதாவது கோபம் இருக்கும். When your child makes a mistake, all that anger comes in beating the child. அந்த நேரத்துல அந்த குழந்தை ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யும், அவ்வளவு கோபத்தை அந்த பிள்ளை மேல காட்டிடுவாங்க. Useless words. தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. Your tongue should be the weapon of God, not the weapon of Satan. உங்களுடைய நாவு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அதை சாத்தானுடைய ஆயுதமாய் பயன்படுத்துறீங்க. Your Bible says, bring them up in the nurture and admonition of the Lord. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Now, as parents, you need to make sure that you speak words of grace. பெற்றோர்கள் நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ளதா இருக்கிறதா? Words should build up even when you're disciplining. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சிட்சையில வளர்க்கும் போது, ஒழுங்குக்குள்ளால வளர்த்தும் போதும் உங்களுடைய வேர்ட் டிசிப்ளினா ஒழுக்கமா இருக்குதா பாத்துங்க. That's how God our Father disciplines us. When he speaks, when God speaks, when he disciplines us, it's for our construction, not destruction. அப்படித்தான் நம்முடைய பரலோக தகப்பன் நம்மோடு கூட பேசும்போது அவர் பேசுகிற வார்த்தைகள், நம்மை கண்டிக்கிற வார்த்தைகள், அதை நம்மை கட்டுகிறதற்காகவும் வளர்க்கிறதற்கும் தானே இருக்கிறதே ஒழிய அழிக்கிறதற்காக அல்ல. Now,
let me give an example from the scripture. Hebrews 12. நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காட்டுகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் verse 6 and 7. 6-7 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? And verses 10 and 11 also. 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும். So, when God corrects us, it is for our own building. Similarly, when you are correcting your children, make sure the children grow in the Lord. தேவன் நம்மை சரிப்படுத்தும் போது அது நாம் வளர்வதற்காகத்தான் அவர் உதவி செய்கிறது போலவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குக்கு உட்படுத்தும் போது அவர்களின் தேவனுக்குள்ளாய் வளரும்படியான உதவி செய்கிற வார்த்தைகள் அது இருக்க வேண்டும், ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். And then Ephesians chapter 5 verse 21. எபேசியர் 5:21 பார்ப்போம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். This verse talks about husband and wife submitting to each other. இந்த வசனம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்திருக்கிற பகுதியை குறித்து பேசுகிறது. Husband is the head of the wife, கணவன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். as Christ is the head of the church. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. So in that role a wife has to submit to the husband. அதே விதமாகவே ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். Christ loved the church that he gave himself for it. Similar way, husbands, you need to love your wife sacrificially. கிறிஸ்து சபைக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தது போல கணவனும் தன்னுடைய மனைவியை அன்பு செய்து அவளுக்காக தன்னை அவன் ஒப்பு கொடுக்க கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது போலவே தன்னையும் ஒப்பு கொடுக்க அவன் பழக வேண்டும். As husbands and wives apply this role, there will be no marital problems in the Christian families. இந்த நியமத்தை இல்லை என்றால் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை ஒரு கணவனும் மனைவியும் கைகொள்வார்கள் என்றால் அவருடைய குடும்பத்திலே ஒரு நாளும் திருமண உறவிலே ஒரு பிரச்சனையும் போராட்டங்களும் வராது. So as God's word individually to the children, to the parents, husband, wife, இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. as we apply this word, you will be able to serve God efficiently. இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவனுக்கு நாம் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியக்காரிகளாய் மாற முடியும். Amen. Amen. That was how Joshua and his family served the Lord, and that was the first secret of God listening to the voice of Joshua. இப்படித்தான் யோசுவாவும் அவன் குடும்பமும் கர்த்தரை சேவித்தபடியினாலே தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். இதுதான் முதல் ரகசியம். Secondly, இரண்டாவது Joshua chapter 1, யோசுவா 1வது அதிகாரம் 6 to 8. 6 முதல் 8 வசனங்கள். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Joshua obeyed the word, he meditated on the word, he followed the word. யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். யோசுவா தேவனுடைய வார்த்தையிலே தியானமாய் இருந்தான். யோசுவா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினான். What was the words of law that Joshua read?
யோசுவா படித்த தேவனுடைய வார்த்தை என்ன? We have the Bible, isn't it? நம்முடைய கையிலே பைபிள் இருக்கிறது. What was the Bible for Joshua? யோசுவாவுடைய பைபிள் என்ன? The Bible was the first 5 books. யோசுவா வைத்திருந்த பைபிள் முதல் கொடுக்கப்பட்ட முதல் 5 புத்தகங்களும். At that time, அந்த நேரத்திலே he meditated. அந்த நேரத்திலே அவன் தியானிக்கிறவனாய் இருந்தான். He kept the words in his heart. அந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலே அவன் காத்துக் கொண்டான். Are you meditating on the word of God? நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களா? Or are you just looking or reading the word by looking at the calendar? இல்லை என்றால் ஏதோ காலண்டர்ல தேதி பார்க்கிறது போல வேதத்தை எடுத்து பார்த்து விட்டு வைத்து விடுகிறீர்களா? Let's go to the book of Colossians. கொலோசியருடைய நிருபத்திற்கு போவோம். 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்களுடைய இருதயத்தை கர்த்தரை பக்தியுடன் பாடி. Amen. ஆமென். Let the word of Christ dwell in you richly. தேவனுடைய கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாக அளவில்லாமல் ஐஸ்வரியமாய் இது பெருகி இருப்பதாக. Is it dwelling in you richly today morning? இன்றைக்கு காலையில தேவனுடைய வசனம் பரிபூர்ணமாய் உங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்குதா? தேவனுடைய வசனம். Let's look at what Jesus told about the word. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை குறித்து என்ன பேசி இருக்கிறார் பார்ப்போம். The Gospel of John, யோவானுடைய சுவிசேஷம் chapter 8, 8வது அதிகாரம் verses 31 and 32. 31 முதல் 33 வரைக்குள்ள வசனங்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். Continue in my word and then you will be my disciple. என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்களுடைய சீசராய் இருப்பீர்கள். The word as it dwells in your heart will keep you free from sin. உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருந்தால் அது உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். Amen. ஆமென். You know, in the book of Psalm, சங்கீதக்காரனுடைய புத்தகம், I'll just give you information. You don't have to go to Psalm. Psalm has how many chapters? சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன், அதை எடுக்க வேண்டாம். சங்கீத புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 150. Very good. 150 அதிகாரங்கள். In all the 150 chapters, the mention of word, the word of God, law of God, is mentioned so many times. அந்த 150 அதிகாரத்திலும் தேவனுடைய வார்த்தையை குறித்த अनेक பகுதிகள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is in our hands. What we are holding in our hands is not an ordinary book. நீங்களுடைய கைகளிலே பிடித்திருக்கிற வேதாகமம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. It is the word of the living God. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you read, when you meditate, when you obey, when you follow, your life will transform. இந்த வார்த்தை நீங்கள் கீழ்ப்படிந்து தியானித்து அதை பின்பற்றும்போது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். There is nothing in this world that can transform a man's life like the word of God. இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு பகுதியும் தேவனுடைய வார்த்தை போல ஒரு மனுஷனை மறுரூபமாக்க முடியவே முடியாது. Hallelujah. Hallelujah. Hebrews 4, எபிரேயர் 4வது அதிகாரம் verse 11 to 13. 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்கள். These scriptures is given by the Holy Spirit. It is not coming out of my memory. இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஞாபகத்தில் இந்த வார்த்தைகள் வரவில்லை. ஆகையால் அந்த சிருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். The word of God
as you meditate, you will be at rest no matter what storm hits you. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் எப்பொழுதும் உண்டாயிருக்கும், உங்களை சுற்றிலும் என்ன நடந்தாலும். Because the word of God is quick, powerful. It goes between your heart and mind, all the deeper parts of your heart and mind, and gives you peace. Hallelujah. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளதாகவும் கூர்மை உள்ளதாகவும் இருந்து உங்களுடைய சிந்தையையும் உங்களுடைய அந்த கணுக்களையும் அந்த ஊனையும் பிரிக்கத்தக்கதாக கிரியை செய்கிறது. Many of us are restless when we encounter a problem. நம்மள அநேகர் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா சமாதானத்தை இழந்திருப்பாங்க. Why? ஏன்? Because our faith is affected at the moment of problems. ஏனென்றால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. That's why verse 11 says, so that we don't fall after the example of unbelief. ஏனென்றால் அந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே அவிசுவாசத்தினாலே ஒருவரும் அந்த இளைப்பாறுதலை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Unbelief at the word of God. தேவனுடைய வார்த்தை விசுவாசியாதபடியினாலே அந்த இளைப்பாறுதலை இழந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவும். If this morning இந்த காலையிலே you are going through a sickness, உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறதுன்னு வைப்போம், and you are depressed because of that, அந்த வியாதியினாலே உங்க மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக ஒரு குழப்பத்திற்குள்ளாக வந்திருக்குன்னு எடுத்துக்கொள்ளும், and your mind is confronted with thoughts of fear, உங்களுடைய மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்திருக்கு, what you need to do? அப்ப நீங்க என்ன செய்யணும்? Go to the word. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போகணும். There are specific promises in the Bible that talks healing. தேவனுடைய குறிப்பிடப்பட்ட சில வாக்குத்தத்தங்கள் இங்கு நம்மை சுகமாக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For example, the very famous scripture Isaiah 53 in verse 6. பிரபலமாக இருக்கிற தேவனுடைய ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 53 6வது வசனம். By his stripes we have been healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். As you apply that word by faith, நீங்கள் விசுவாசத்தினாலே இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் போது, one day, ஒரு நாள், 2 days, இரண்டாவது நாள், 1 week, ஒரு வாரம், 2 weeks, 2 வாரம், you will see healing. நீங்க தேவனுடைய சுகத்தை காண்பீர்கள். Sometimes your healing will not come the very moment, சில வேளைகளில் வாக்குத்தத்தத்தை நீங்க கிளைம் பண்ணும்போது உடனடியாய் சுகம் வராமல் இருக்கலாம். but keep moving, keep pressing, you will see the word. தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அது தேவனுடைய சமூகத்தில் கேட்டு தொடர்ந்து முன்னேறும்போது நிச்சயமா அந்த சுகம் உங்களுக்குள்ளே கடந்து வரும். Apply the word with faith. தேவனுடைய வசனத்தை விசுவாசத்தோடு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை அபியாசப்படுத்துங்க. That's what Joshua did. அதைத்தான் யோசுவா செய்தான். Joshua heard யோசுவா கேட்டான். Moses telling மோசே சொன்னதை யோசுவா கேட்டான். that God will bring his people to the promised land. தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்வார். That's why he never faltered when he saw that there were so many kingdoms he had to destroy before possessing the land. அதனால்தான் யோசுவா அநேக திரளான எதிரிகளையும் சத்துருக்களையும் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் கண்டபோது திகைக்காமல் தைரியமாய் இளைப்பாறுதலோடு கடந்து செல்ல முடிந்தது. What was the result of Joshua's trusting in God's word? தேவனுடைய வார்த்தையை வைத்திருந்த விசுவாசத்திற்கு வந்த பதில் என்ன? God listened to his voice. தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். You want God to listen to your voice? நீங்க உங்களுடைய சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்க விரும்புகிறீர்களா? Make his word dwell in you richly. உங்களுக்குள்ளாக தேவனுடைய வசனம் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்க ஒப்புக்கொடுங்க. Make time every day to read and meditate the word of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் நேரம் கொடுங்க. The enemy is very clever. He will steal your time. He will bring so many things into your life, so many activities, so many distractions to stop you from reading and meditating on God's word. நம்முடைய சத்துரு மிகவும் புத்திசாலியா இருக்கிறான். தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் முடியாதபடிக்கு அநேக அலுவல்கள் அநேக வேலைகளை கொண்டு வந்து அந்த நேரத்தை திருடி நாம் அதை தியானிக்க முடியாதபடி செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கிறான். So you need to rebuke the enemy. நீங்க அந்த எதிரியை கடிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில். By submitting to God. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து எதிரியை கடிந்து கொள்ளுங்கள். By overcoming every temptations. ஒவ்வொரு நேரத்திலும் அப்படிப்பட்ட சோதனைகளை நீங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறுங்க. And reading and meditating on the word of God. தேவனுடைய வசனத்தை வாசிங்க, அதை தியானிங்க, தொடர்ச்சியா அதை செய்யுங்க. And as the word dwells in you, as the word begins to take root in your life, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து அப்படியே வேர் கொள்ள ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளால. God will open the windows of heaven.
அப்பொழுது அது வேர் கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவன் பரலோகத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறந்து விடுவார். Amen. ஆமென். God will listen to your voice. தேவன் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார். Hallelujah. Hallelujah. Finally, கடைசியாக Joshua. யோசுவா, What is the secret of God listening to Joshua's voice? யோசுவாவுடைய சத்தத்திற்கு தேவன் ஏன் செவி கொடுத்தார் என்ற ரகசியத்தை பார்க்க போகிறோம். Joshua யோசுவா was a worshipper. ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். All right. Before we go to that particular verse, I would just like to share one more verse from Joshua 21 verses 44 and 45. யோசுவா 21வது அதிகாரத்திலே சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Spirit of God just inspired me to share this verse. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னை ஏவுகிறார். This is in relation to the blessing of God's word dwelling in your heart. இது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறபடியினாலே வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது. Amen. ஆமென். Joshua 21 44 and 45. யோசுவா 21 44 45 வசனங்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. Amen. ஆமென். When you meditate, when you give importance to the word of God, when you obey, every promise will come to pass. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை முக்கியப்படுத்தும் போது தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை காண்பீர்கள். Amen. ஆமென். Third secret. மூன்றாவது ரகசியம் Joshua chapter 5 யோசுவா 5வது அதிகாரம் 13 to 15. 13 14 15 வசனங்கள். 274வது பக்கம். 274. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். Joshua observed his master Moses worshiping God. யோசுவா தன்னுடைய எஜமானாகிய மோசே இடத்திலிருந்து தேவனை ஆராதிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டான். If you look at Moses' first encounter with the God of Israel, நீங்கள் மோசே முதல் தேவனை சந்தித்த அந்த காரியத்தை திரும்பி பார்க்கும்போது it was a holy ground. அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் இருந்தது. God told Moses, remove your shoes, for the place where you stand is holy ground. தேவன் மோசேயிடம் சொன்னார், நீ நிற்கிற இடம் ஒரு பரிசுத்தமான பூமி, உன்னுடைய செருப்பை நீ கழற்றி போடு அப்படின்னு சொன்னார். Now when Joshua encountered this angel of the Lord, the angel told him, lose your shoe, for the place where you stand is holy. இந்த இடத்திலும் யோசுவா ஒரு தேவதூதனை சந்திக்கிற நேரத்திலே தேவதூதனாலே சொல்லப்படுகிறான், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன்னுடைய பாதரட்சைகளை நீ கழற்றி போடு. As Moses obeyed, Joshua also obeyed. அங்கே மோசே அதை அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த இடத்திலே யோசுவா அப்படியே கீழ்ப்படிந்தான். Worship. ஆராதனை. What is worship? ஆராதனை என்றால் என்ன? Worship is declaring the worthiness of your God, of your Savior, Jesus Christ. ஆராதனை என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய மகத்துவங்களை, அவருடைய மகிமையான காரியங்களை அறிக்கையிட்டு மகிமைப்படுத்துகிறது தான் ஆராதனை. Worship is a lifestyle. ஆராதனை நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கிறது. It's not only a Sunday event. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. It is your whole life. இது உங்களுடைய முழு வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. You are living a life that tells the world how great Jesus Christ is. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையின் மூலம் தேவனை அறியாத உலகத்திற்கு
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்கிறதை வெளியிடுகிறதான ஒரு வாழ்க்கை. Worship is obedience, complete surrender to God. ஆராதனை என்றால் தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து அப்படியே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகிறதாகும். Romans 12 ரோமர் 12வது அதிகாரம் verse 1. வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Hallelujah. Hallelujah. Offer your bodies as a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். God is not saying go and cut your legs or hands or burn, not the physical offering. நீங்கள் போய் சரீர பிரகாரமாக உங்களுடைய கையை வெட்டி காலை வெட்டி பலி கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. It is your heart. இது உங்களுடைய இருதய சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. It is your mind. இது உங்களுடைய சிந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. That's what God commanded Israel. Love your God with all your heart and all your mind. அதனால் தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். Heart and mind. இருதயமும் சிந்தையும். You know, the psychologists say men are more of the mind, they are logical, women are of the heart, they are very emotional. மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் உடைய சிந்தையின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. நல்ல இருதயத்தில் இருந்தவர்கள் எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டவர்களா இருப்பார்கள். Now God is telling both of us, men, women, love me with all your heart and mind. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, உடைய முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு நீ என்னை ஆராதிக்க வேண்டும். Women, பெண்கள், sometimes we may love our children or our spouses more than God. சில வேளைகளில் நாம் நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய வாழ்க்கை துணையையோ கணவனை விட அதிகமாய் நேசிக்கிறோம். Especially in oriental cultures like India especially, நம்முடைய கலாச்சாரம் உள்ள இந்தியா தேசத்துல, அதுல விசேஷமாய் நம்முடைய இந்திய தேசத்துல the status of husband is elevated to God. நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின்படி இங்கு கணவனுடைய ஒரு ஸ்தானம் அது தேவனுடைய ஸ்தானத்திற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Men, ஆண்கள், sometimes our mind is so involved, how to provide for the family, how can I make more money in this business. Our mind is so filled with the responsibilities of life that we fail to worship God. சில ஆண்கள் சில வேளைகளில் நம்முடைய மனதானது எப்படி நம்முடைய குடும்பத்திற்கான தேவையான பணத்தை சம்பாதிப்பது, எப்படி நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது, இல்ல வேலை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள்னாலே அது நம்முடைய மனது நிரம்பி தேவனை ஆராதிக்கிற பகுதியை நம்ம முற்றிலுமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம விட்டு விடுகிறோம். As Romans 12:1 says, men, women, offer your bodies, you're living as a living sacrifice. ரோமர் 12:1 சொல்லுகிறது, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். When your heart tempts you to love anybody else more than God, offer it as a sacrifice and say, I will love my Jesus more than anyone else. நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக யாரையாவது அன்பு செய்கிறோம் என்கிற ஒரு பகுதி நம்முடைய இருதயத்தில் வரும் என்றால் அதை நாம் பலிபீடத்திலே வைக்க வேண்டும். When you love God like that, He will make your life blessed. அப்படி தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனை கனம் பண்ணும்போது வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். You will enjoy your relationship with your husband, with the children. அந்த நேரத்தில் தான் உங்களுடைய மனைவியோடு கூட பிள்ளைகளோடு கூட கணவரோடு கூட உண்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். Men, when you worship God with all of your mind, God will meet all the needs. God will empower you to provide for the family. ஆண்கள் சகோதரர்கள், நீங்களுடைய மனதினால முழு மனதோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறதற்கான பலத்தையும் வழிகளையும் தேவன் தந்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 6th chapter 6வது அதிகாரம் verse 33. 33வது வசனம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First priority is seeking God's kingdom and his righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறதற்கு முதலிடம் கொடுங்கள். That is worship. அது ஆராதனை. God should always be the center of our lives. நம்முடைய வாழ்க்கையின் மையப்பகுதி எப்போதும் தேவனாகவே இருக்க வேண்டும். That's why tabernacle in the desert was right in the center. All the 12 tribes surrounded it in 4 different directions. எனவேதான் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இந்த இடத்திலே ஆசாரிப்பு கூடாரம் மத்தியிலும் அதனை சுற்றி 12 கோத்திரத்தில் சேர்ந்த ஜனங்களும் சுற்றி இருந்தார்கள். God should be the center of our lives. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் மையப்பகுதி தேவனாக தான் இருக்க வேண்டும். When Jewish scribes were translating from the original, or when they were writing the words of God, there is something called in the theological terms codex semantics. That means they will first take, for example, Joshua chapter 5. They will first take the middle verse or the middle word and then write or connect all the other letters. யூத வேதபாரகர்கள் ஒரிஜினல் மொழியிலிருந்து வேதத்தை மொழிபெயர்க்கும் போது, உதாரணத்துக்கு நாம் யோசுவா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய மைய பகுதியில் இருக்கிற வார்த்தையை எடுத்து அதை மொழிபெயர்த்து பிறகு அதோடு கூட மேலேயும் கீழே இருக்கிற வார்த்தைகளை இணைப்பார்கள். Even while translating and writing, central portion was used, and that is symbolic of God, how he has to be the center of our. அவர்கள் எழுதும்போது வார்த்தைகள் மையப்படுத்துகிற பகுதி, மத்தியத்தில் வருகிற பகுதி, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை எப்படி மையப்படுத்தி வாழ வேண்டும் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியா இருக்கிறது. Even in the solar system, இந்த சூரிய குடும்பத்திலும் sun, சூரியன் is in the center. மையத்தில் இருக்கிறது. All the 10 planets, now they've discovered one more planet, so I think it's not 9 anymore. All the planets are circling around the sun. மற்ற எல்லா கோள்களும் அந்த சூரியனை சுற்றி வருகிறதா இருக்கிறது. Even the nature, the universe, the cosmos tells symbolically that God should be the center of our lives. நாம் காண்கிற ஆகாயம், வானம், இங்க இருக்கிற எல்லா பகுதிகளும் சிருஷ்டிகளும் தேவன் தான் மைய பகுதி என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. When God is the center of your life, தேவன் உங்களுடைய மைய பகுதியாக இருக்கும் பட்சத்தில் everything will be added to you. வேற எல்லா காரியங்களுடைய வாழ்க்கையோடு கூட சேர்க்கப்படும். You don't have to worry anymore. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது. God will meet all the needs. தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுவார். Every need, physical need, emotional need, financial need, material need, all that you need, God will provide. உங்களுடைய சரீரத்திற்கு தேவையான நன்மை, மனதிற்கு தேவையான நன்மை, பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். Are you a worshipper of God? நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you worshiping him with your life? நீங்களுடைய வாழ்க்கையினால் தேவனை ஆராதிக்கிறவர்களாக Are you இருக்கிறீர்களா? worshiping him with all that you have? உங்களுக்குள்ள எல்லாவற்றை கொண்டும் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? Joshua was a worshipper. யோசுவா ஒரு தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தார். And that made God's ear to listen to his voice. அதுதான் தேவனுடைய செவிகளை யோசுவாவுடைய வார்த்தைகளை கவனிக்க செய்தது. Hallelujah. ஹalleluya. The Lord has spoken his word. தேவன் இந்த வார்த்தையை பேசுகிறார். As God listened to the voice of Joshua, God wants to listen to your voice. யோசுவாவுடைய சத்தத்தை கேட்ட கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆவலா இருக்கிறார். Now, when you want to tell something to God, it should not be for your own needs. நீங்க தேவனிடத்தில் எதையாவது சொல்ல போகும்போது அது உங்களுடைய சொந்த தேவையா இருக்க கூடாது. First of all, let it be for the salvation of souls. முதல்ல நீங்க ஜெபிக்க வேண்டியது ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ஆமென். The coming of the Lord is very near. ஏனென்றால் தேவனுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. Only reason why God can delay his son is for the souls to be saved. தேவனுடைய வருகைக்கு ஒரே ஒரு காரியம் தாமதம் என்றால் இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். So we should not be selfish, only we will go to heaven. We have to pray that in India, around the world, millions of souls who still worship the creation, worship the idols,
worship their own money, worship their own life, their hearts and eyes will be open to worship the living God. நாம் மட்டும் பரலோகத்திற்கு போய் சேர்ந்தால் போதும் என்கிற சுயமுள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக மில்லியன் கணக்கான ஆத்துமாக்கள் பணத்தையும் மரங்களையும் கல்களையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இன்னைக்கு மனம் திரும்பி அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். May your request be like that. உங்களுடைய விண்ணப்பங்கள் அப்படியே அமையட்டும். Serve the Lord as a family. குடும்பமாய் தேவனை ஆராதியுங்கள். Let the word of Christ dwell in you richly. தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாய் உங்களை நிரப்பி இருக்கட்டும். And be a worshipper. and தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருங்கள். Hallelujah. Hallelujah. Shall we all rise up to our feet? எல்லாரும் எழும்புங்க. I'm going to pray for you right now. Hallelujah. Thank you, Jesus.